ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றீங்களா? கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? நெகேமியா 8:10 சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைப்பட்டிருந்த போது அவர்கள் உடல் முழுவதும் அதிக அடிகளும் காயங்களும் இருந்தது. கால்கள் கட்டப்பட்டிருந்தது, தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் மிக மிக மகிழ்ச்சியால் இரவெல்லாம் தேவனை துதித்து ஆராதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அது எப்படி முடிந்தது? அவர்களுக்கு வழி தெரியவில்லையா என்ன? இல்லை. தேவன் அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் அந்த ஆனந்த பாக்கியத்தை அவர்கள் நினைக்கும் போது இந்த காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல என்று சொல்ல தோன்றியது. மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த தெளிவு அவர்களுக்கு அதிகமாகவே இருந்தது. தேவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம் இருந்தது. எனவே அவர்களால் அத்தனை துன்ப வேளைகளிலும் மகிழ்ச்சியா இருக்க முடிந்தது. அதன் விளைவுதான் என்ன? இவர்களை அடித்தவனே ரட்சிக்கப்பட்டான். சிறையில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். கதவுகள் உடைந்தது. ஆச்சரியமான காரியங்களை அங்குள்ளோர்கள் பார்த்தார்கள். அவன் மட்டுமல்ல, அவன் வீட்டாருமே தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றனர். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக இவர்களுடைய சந்தோஷம் அவ்வளவா இருந்தது. ஆமாங்க, வீட்டுல ஒரு விசேஷம். வீடு ஃபுல்லா எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில மகிழ்ச்சியா இருக்கிறது சாதாரண விஷயம். ஆனா ஒன்றுமே இல்லாத போது அடிகள், உதைகள், மிதிகள், பாடுகள் மத்தியில மகிழ்ச்சியா இருப்பதும், சத்துருக்களின் நெருக்கத்தின் மத்தியில் மகிழ்ச்சியா இருப்பதும், வியாதியின் மத்தியில் மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா அதுதாங்க விசேஷம். அதுக்கு காரணம் தேவன் மேலுள்ள பூரண அன்பு, அவர் வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை, மறுமை குறித்த நம்பிக்கை. இவைகள் இருக்கும்போது கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியுங்க. அப்படி மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்முடைய பலவீனம் மாறி தேவன் நம்மை அதிகமாய் பலப்படுத்துவார். இதுவரைக்கும் நம் மகிழ்ச்சியை பார்த்து மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களுக்கு தேவன் நம்மை முன்மாதிரியாய் வைப்பாருங்க. அது மட்டுமல்லாம அநேகர் விடுதலையாக நம்முடைய மகிழ்ச்சி காரணமா இருப்போங்க. அதனால பலவீனப்பட்டு போகாதீங்க. பிரச்சனையின் மத்தியில் நீங்க நடந்து போனாலும் தேவன் உங்களுக்கு செய்தது, செய்ய போகும் வாக்கு தத்தங்கள், இதை நினைத்து மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் மூலம் தேவன் அநேகரை ஆசீர்வதித்து உங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. உமக்குள் மகிழ்ச்சியாயிருந்து உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு முன்மாதிரியா இருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.